Students, today let us see Civics Unit 1, Forms of Government and Democracy. Today we are going to see Form of Government and Democracy. So, Forms of Government and Democracy என்னது, நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அண்டு ஜனநாயகம் எப்படி இருக்குது, மக்களாட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். மக்களாட்சினா என்ன அந்த டீட்டெயில்டாக பார்க்குறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். In this lesson, the learning objectives are to know the forms of government, understand the meaning of democracy, know the merits and demerits of democracy, know the challenges of Indian democracy. ஸோ நார்மலாகவே நம்ம என்னது முதல்ல ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி உருவாச்சு, என்னென்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மீனிங், நம்மளோட டெமோக்ரஸினா என்ன மீனிங், அப்படின்னா என்ன, மக்களாட்சினா என்ன, ஜனநாயகனா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெமோக்ரஸியோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதனுடைய நன்மைகள் தீமைகள் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு டு நோ த இந்தியன் டெமோக்ரஸியோடைய சேலஞ்சஸ், இந்தியன் டெமோக்ரஸியில் என்னென்ன சேலஞ்சஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டீப்பாக படிக்க போகிறோம். Now let us start the lesson. See, in introductions, we are going to learn from this lesson how various forms of government have developed globally. Totally, many countries of the world follow different type of governments, but the modern world refers democracy. So, என்ன சொல்ல வர, இந்த மாடர்ன் வேர்ல்டில் மக்களாட்சி எல்லாம் எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், form of government. The governance of nation differs significantly based on who has power. There are different forms of government: aristocracy, monocracy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. So aristocracy அப்படி நமக்கு வந்து இந்த ஆட்சி முறையே வந்து இத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா aristocracy, the form of government in which power is in the hand of small privileged ruling class. Nobles, example United Kingdom, Spain. ஸோ இந்த aristocracyங்கிறது வந்து என்னதுன்னா, யாராவது ஒரு நோபல் பர்சன் வந்து அந்த ஆட்சியை நடத்துவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா monarchy, the system of government in which one person reaches supreme, usually a king or queen. Constitutional monarchy, அதாவது கிங்கு ராணிங்க ஆட்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இதுதான் என்ன சொல்கிறாங்க, monarchy சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூடன், ஓமன், கோட்டா, இதெல்லாம் வந்து என்னது ராஜா ராணி அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு நபர் ஆட்சி, அதுதான் monarchy. Autocracy, the system of government by one person with absolute power. ஒரே ஒரு பர்சன் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பவர் எடுத்து நடத்துவாங்க, அதுதான் ஆட்டோக்ரஸி. நார்த் கொரியா, சவுதி. ஸோ ஆட்டோக்ரஸினா ஒரு பர்சன் எடுத்து நடத்துறது தான் வந்து என்னது ஆட்டோக்ரஸி. ஒலோக்ரஸி, a small group of people having control of the country or organization. Former Union, Soviet Union, China, வெனிசுலா, நார்த் கொரியாலாம் வந்து என்னது ஒரு பர்சன், ஒரு ஸ்மால் குரூப் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அரசாட்சி எடுத்து நடத்துவாங்க. Theocracy, a system of government in which religious doctrine from the basis of government aided by the priest who rules in the name of God or proclaim himself as the God. So இந்த தியோக்ரஸிக்கு இது வந்து யாராவது கடவுள் பேரை சொல்லி அவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போப் அவங்க இடம் பேர் என்னது வேட்டிக்கன். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தியோக்ரஸி, அந்த ஆட்சி நடக்குது. நெக்ஸ்ட் டெமோக்ரஸி, a system of government in which eligible member in the population vote to elect their elected representative, the party of individual who obtain the majority vote from the government. Example India, USA, France. ஸோ ஒரு டெமோக்ரஸி ஆல்ரெடி வி ஹேவ் நோன், நம்ம கண்ட்ரியில் டெமோக்ரஸி தான் இருக்குது. மக்களே ஓட் போட்டு அவங்களுக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு
republic, a state in which supreme power is held by the people and their elected representatives, and which as elected or dominate president rather than the monarchy. India, Australia. So ஆஸ்திரேலியாலையும் இந்தியாலையும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆஸ்திரேலியாலையும் இந்தியாலையும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து ஒரு நல்ல லீடரை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி இஸ் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் that allows people to choose their rules. Only leaders elected by people should rule the country. People have the freedom. People have the freedom to express views, freedom to organize and freedom to protest. ஸோ டெமோக்ரஸின்னு மக்களே வந்து அவங்களுக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீடமாக அவங்களுக்கு பேசுறதுக்கு, எதை பற்றியும் சொல்கிறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கும். Meaning of democracy. Democracy is a system of government in which the supreme power is vested in the people of the country, and people elect their representatives there directly and indirectly through fair and free elections, which was usually held periodically. So, a definition. According to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting at the center. It is to be worked from below by the people for very village. ஸோ என்ன சொல்கிறாங்க காந்தியடிகள், வெறும் ஒரு 20 பேர் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறது மக்களாட்சி கிடையாது, மக்களுடைய என்ன தேவையோ அதை செய்யறது தான் என்னது மக்களாட்சி சொல்கிறாங்க. salient features of the democracy. என்னென்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் பவர் டு பி representatives, free and fair elections. So Abraham Lincoln என்ன சொல்றாருன்னா, one of the president of USA definition democracy as the government of people, by people and for the people. Next, voting right is which equal value those who have attained the age of 18. உங்களுக்கே தெரியும் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இவாலுவேஷன் ஆஃப் டெமோக்ரஸி began 2500 years ago in some of the city states of ancient Greek. It is important to know the democratic institution existence in the India and early as the Vedic period. Chanakya's Astarias tells us that is the ancient India and autonomous village committee as based unit of the local. Later Chola period, Asian Tamil Nadu Kudaivolai system was very notable and unique features and the village administrations of the Cholas. The following values is freedom, equality, fraternity, accountability, transparency and trust. So இந்த இப்போ மட்டும் இல்லை, நம்ம பழைய காலத்தில் கூட ஏஷியன் பீரியடில் கூட இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணாங்க, குடவோலை சிஸ்டம். அப்புறமேட்டு அதனால மக்களுக்கு உண்மையான ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தேர் ஆர் 2 types of democracy: direct democracy, indirect democracy. Direct democracy, when the people themselves directly express their will on public affairs. The type of government is called pure or direct democracy. Example, Asian Greek city-state Switzerland. Indirect democracy, the representative democracy, when the people express their will or public affairs through their elected representatives. The type of government is called indirect representative democracy. Example, the privileging system of democracy in India and USA and UK. நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குங்க. பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கவர்மெண்ட். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதுக்கு கீழே என்னென்ன வருது? எலெக்டட், லெஜிஸ்லர்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டட். இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸு. அதில் வந்து என்னது? எலெக்டட், எக்ஸிக்யூட்டட், லெஜிஸ்லர்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்களா? இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. பார்லிமெண்டரி, இன்னொன்று வந்து பிரசிடென்சி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கண்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்களா, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி.
responsible and accountable government merits responsible and accountable government, equality and fidelity, sense of responsibility among common people, local self-government, development and prosperity for all, popular sovereignty, sense of cooperation and freedom feeling. ஸோ இதில் மெரிட்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, கவர்மெண்ட்டில் ஆட்சி பண்ணுறவங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலான சம உரிமை கொடுப்பாங்க. அவங்க லோக்கல் கவர்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவங்களுக்கும் எல்லா டெவலப்மெண்ட்டும் செய்வாங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸு, பாப்புலர், எல்லாருக்கும் சேவை செய்கிறது, அந்த கோஆப்ரேஷனோட எல்லாரோட இருக்கிறது, அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இந்த டெமோக்ரஸியில் இருக்குன்றாங்க. டிமெரிட் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் turn out in elections, in instability in governance due to fractured maintain, delay in decision making process. ஸோ இன்டைரக்டாக செலக்ட் பண்ணுறதால இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸு எல்லாரையும் கலந்து ஆலோசித்து அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னது டிமெரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியா ஆஸ் அ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் democracy. The Indian Parliament comprises the election representatives of the people, makes the laws for the country. The participation of the people in the decision making and the constraint of citizenship. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் எப்படி என்ன பண்ணுவாங்க, நம்ம பாராளுமன்றத்தில் போய் பார்லிமெண்ட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் டெமோக்ரஸி நம்மளுடைய நாட்டு மக்களுடைய அரசியலமைப்பு பற்றி பேசுவாங்க. டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 basic principles. These are sovereign, socialist, secular, democrat, republic. ஸோ நம்ம வந்து இந்த டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட டெமோக்ரஸி. ஸோ எவ்ரி பர்சன் ஷுட் ஹாவ் த 18 years old. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் ஓட்டு உரிமை இருக்குன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ எலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க. இந்தியா ஆஸ் a quasi feudal government which with elected representatives and the feudal, state and local levels. The general elections are conducted by the Election Commission of India in the national level. The President of India appointed the Prime Minister who enjoy majority in the Lok Sabha and the lower house of the Parliament of India. ஸோ எலெக்ஷன் எப்படி இந்தியாவில் இருக்குதுன்னு நம்ம தெரியும் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டு போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மெம்பராக இருப்பாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறது நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் 12 members of the contribution to art, literature, science and social service. So the first election in democratic India, நம்ம இந்தியாவில் மக்களாக ஓட்டு போட்டது எப்போ, October 25th 1951 and 21st February 1952. The Indian National Congress emerged victorious by winning 334 of 489 seats. So 489 சீட்டுக்கு 364 ஓட் பண்ணி என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. அதோடைய பிரைம் மினிஸ்டர் யார் அந்த டைமில், ஜவஹர்லால் நேரு become the first democratically elected prime minister of the country. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the major challenges to the Indian democracy. இந்தியன் டெமோக்ரஸியுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the democracy is the dominant form of government in the contemporary world. It has not faced serious challenges or rebel so far. ஸோ நம்ம 100 years நிறைய காலமாக பயன்படுத்துறதுனால இல்லைன்னா நம்மளோட லிட்டரேச்சர்ஸ், பாவர்ட்டி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ், ரிலிஜியனிசம்ஸ், casteism, communisms and religious fundamentalisms, corruptions, criminalisms of politics and the political violence. ஸோ நம்ம இந்த விதத்துலலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். நம்ம கல்வி, ஏழ்மை ஒழிக்கிறது, ஆண் பெண் சம உரிமை, மதத்தில் நமக்கு உரிமை இருக்கிறது, கேஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எல்லாமே அக்செப்ட் பண்ணணும், எல்லாம் கோஆப்ரேஷனாக இருக்கணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது, கிரிமினலைஸ் எல்லாமே நம்ம போலீஸ் வந்து அண்டரில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா.
empowerment of the poor and literate to enjoy the goodness of democracy, willingness among the elected people not to misuse their powerful position and public wealth, eradication of social evils and dangers from which democracy suffers, an impartial and efficient press to form public opinion, presence of strong public opinion, feeling to tolerance and communally harmony among the people, awareness among the people of the fundamental rights that they are entitled to enjoy, conscious check and vigilance on the working of the elected representatives, powerful and responsible opposition. ஸோ இப்போ என்ன நம்ம நாட்டில் இப்போ இந்தியாவில் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறதால நம்மளுக்கு எல்லா உரிமைகளும் கடமைகளும் இருக்குது, நம்மளை பாதுகாக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் பவர்ஃபுல் பொசிஷன், கேள்வி கேட்கலாம், எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸு எல்லா இதுவும் இருக்குது. ஆப்போசிட்ஸில் இருக்கிறவங்களும் இப்போ ஆட்சி பண்ணுறவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் அதை கேள்வி கேட்குற ரைட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்தியன் டெமோக்ரஸி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் and vibrate only when its citizens imbibe and reflect their behavior and basic democratic value like equality, freedom, social justice, accountability and respect for all. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் டெமோக்ரஸியில் எல்லாருக்குமே எல்லா மதிப்பும் ரெஸ்பெக்ட், எல்லாரும் ஈக்குவலாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த டெமோக்ரஸி ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. So children, we have finished this lesson here. Now let us see the recap of this lesson. Government is a group of people who govern a community or unit. So governmentன்றது வந்து என்னது, ஒரு group of people வந்து கவர்ன் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்சி நடத்துகிறாங்க. இதுதான் ஒரு கம்யூனிட்டியாக இருந்து ஒரு யூனிட்டாக இருந்து செயல்படுறது தான் ஒரு கவர்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. Monarchy is a system of government in which one person reigns supreme, usually a king or queen. ஸோ என்ன monarchy சிஸ்டம் அப்படின்னா என்ன, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்னா ஒரு பர்சன் வந்து சுப்ரீமாக இருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஆட்சி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிங்கு, குயின் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்க கவர்மெண்ட்டை monarchy கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. Types of democracy refers to kind of governments or social structures which allow people to participate equally either directly or indirectly. So democracy-யோட டைப்ஸ்லேயே ஒரு கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ப்ளஸ்ஸு சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது மெயினாக என்னென்னா பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது என்னது, டெமோக்ரஸியில் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலிட்டியாக இருக்கும். ஒன்று டைரெக்டாக இருந்தாலும் சரி, இன்டைரக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதனுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் ஈக்குவலியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. when the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. ஸோ டைரெக்டாகவே மக்கள் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுடைய பப்ளிக் அஃபேர்ஸை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் டெமோக்ரஸி அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வச்சு அவங்க மூலயமா பேசாமல் டைரெக்டாகவே மூவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் டெமோக்ரஸி அப்படி சொல்கிறாங்க. Based on universal adult suffrage, every Indian citizen above 18 years of age can exercise the right to vote in India. ஸோ நம்மளுடைய இதில் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்தியாவில் 18 அபோவில் இருக்க எல்லாருக்குமே என்னது, தே ஹாவ் ரைட் டு ஓட் த ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஓட் போடுறதுக்கு ஒரு எலிஜிபிள் ஏஜ் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது 18 இயர்ஸ். யாரெல்லாம் 18 இயர்ஸ் அபவ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அடல்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு பேஸ்டாக கன்சிடர் பண்ணுற இதுதான் வந்து இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவில் நம்ம இப்போ கூட இதில் வச்சு நம்மளோட சிஸ்டமில் இன்னும் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் ஓட்டு போட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.